முக்கிய செய்திகள். ஹரியானாவில் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஜூலானா தொகுதியில் போட்டி. பள்ளியில் மூடநம்பிக்கை பேச்சு தொடர்பான விசாரணை நிறைவு. நாளை மறுநாள் அறிக்கை தாக்கல் செய்கிறது கண்ணப்பன் குழு. பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பள்ளி மாணவர்களிடம் திணிப்பதா? கடும் நடவடிக்கை எடுக்க தலைவர்கள் வலியுறுத்தல். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வணக்கம். வணக்கம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்தில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த மாநிலத்தை சேர்ந்த மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா, வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை நேற்று சந்தித்த பின்னர் முறைப்படி அக்கட்சியில் இணைந்தனர். கட்சியில் அவர்கள் இணைந்த ஒரு சில மணி நேரத்தில் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ள 31 வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய முதல் கட்ட பட்டியலை காங்கிரஸ் தலைமை வெளியிட்டது. அதில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஜூலானா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு பூபேந்திர சிங் ஹூடா கர்ஹி சம்ப்லோகிலாய் தொகுதியில் போட்டியிடுகிறார். முன்னாள் கர்னல் நகர மேயரும் சௌதாரா தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவுமான ரேணு பாலாவுக்கு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் வாய்ப்பளித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கு முன்பாக இந்திய ரயில்வேயில் தான் பார்த்து வந்த பணியை வினேஷ் போகத் ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் இந்திய ரயில்வே பணியிலிருந்து தம்மை விலக்கிக் கொள்வதாக முடிவு செய்துள்ளதாகவும் அதனால் ராஜினாமா கடிதத்தை சம்பந்தப்பட்ட ரயில்வே அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளதாக கூறியுள்ளார். இந்திய ரயில்வேவிற்கும் நாட்டுக்கும் சேவை செய்ய இந்த வாய்ப்பினை வழங்கிய இந்திய ரயில்வே குடும்பத்திற்கு என்றென்றும் நன்றியுடன் இருப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாஜக ஏற்கனவே வெளியிட்டுள்ள 67 பேர் கொண்ட முதல் பட்டியலில் முன்னாள் துணை பிரதமர் திரு தேவிலாவின் மகனும் அமைச்சருமான திரு ரஞ்சித் சௌதாலா, பாஜகவின் மாநில பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவரும் அமைச்சருமான திரு கரண்தேவ் கம்போஜ் உள்ளிட்டோர் பெயர் இடம்பெறாததால் அதிருப்தியில் உள்ளனர். ஆனால் வேட்பாளர் அறிவிப்பில் மாற்றம் ஏதும் வராது என பாஜக முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் நடைபெற்ற மூடநம்பிக்கை பேச்சு தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் தலைமையிலான குழுவினர் நடத்திய விசாரணை அறிக்கை நாளை மறுநாள் அரசிடம் தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றை நடத்திய பேச்சாளர் மகாவிஷ்ணு என்பவர், அழகாக இல்லாத மாணவிகளும் மாற்றுத்திறனாளிகளும் முற்பிறவையில் பாவம் செய்த காரணத்தினால் அப்படி இருப்பதாக இழிவுபடுத்தியும் அவதூறாகவும் பேசியுள்ளார். மந்திரங்களை படித்தால் வானில் பறக்கலாம் என்பது உள்ளிட்ட அவரது பிற்போக்குத்தனமான பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சங்கர் என்ற ஆசிரியரையும் அனைவர் முன்னிலையிலும் மகாவிஷ்ணு அவமதித்ததால் சர்ச்சை எழுந்தது. இதேபோல் சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியிலும் பெண்களை இழிவுபடுத்தி மகாவிஷ்ணு பேசியுள்ளார். இச்சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் திரு கண்ணப்பன் தலைமையில் குழு அமைத்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டது. அதன்படி சென்னை பள்ளிகளில் மகாவிஷ்ணு நடத்திய நிகழ்ச்சிகள் தொடர்பாக எம்ஜிஆர் நகர் அரசு பள்ளியில் வைத்து திரு கண்ணப்பன் தலைமையிலான குழுவினர் நேற்று விசாரணை நடத்தினர். நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி தமிழரசி, சைதாப்பேட்டை மாதிரி அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் திரு சண்முக சுந்தரம், ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளிடம் நீண்ட விசாரணை நடத்திய அந்த குழுவினர் எழுத்துப்பூர்வமான பதிலையும் பெற்றனர். பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததால் தலைமறைவான மகாவிஷ்ணு தாம் ஓடி ஒழியவில்லை என்றும் ஆஸ்திரேலியாவில் இருந்து நாளை 1 மணிக்கு சென்னை விமான நிலையம் வருவதாகவும் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் திரு மகேஷ் பொய்யாமொழியை சந்தித்து விளக்கமளிக்க உள்ளதாகவும் வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். இதனிடையே அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை அரசு பள்ளிக்கும், சைதாப்பேட்டை மாதிரி பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் செங்கல்பட்டு மாவட்டம் அணைக்கட்டு பள்ளிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். சர்ச்சைக்குள்ளான மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் சார்பில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலும் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. யார் வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், இதை அனுமதித்ததே தவறு. அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி மாற்றுத்திறனாளிகள் சட்டம் சரத்து 92 உட்பிரிவு 1க்கு கீழே அவர் மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்திற்கு எதிரான செயலை செய்திருக்கிறார் என்கின்ற வகையில் டிசம்பர் 3 இயக்கம் இன்றைக்கு ஆணையாளர் அவர்களை சந்தித்து ஆணையர் அலுவலகத்தில் நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம், கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். இதன் மீது ஆணையாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவுக்கு சொந்தமான அறக்கட்டளை முழுவதையும் போலீசார் சோதனை நடத்தினர்.
பள்ளிகளில் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாற்றுத்திறனாளிகளை கொச்சைப்படுத்தி பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். அரசு பள்ளிகளில் இதுபோன்ற நிகழ்ச்சியை அனுமதித்தது யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆண்டவனால் நீங்கள் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மாற்றுத்திறனாளியாக படைக்கப்பட்டிருக்கிற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்துகிறார். மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும், மனசாட்சியோடு பார்க்க வேண்டும். இந்த மண்ணிலே அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி பள்ளியில் ஆன்மீகத்தை பரப்புவது தவறு என்றும் அசோக் நகர் பள்ளியில் நடந்த முட்டாள்தனமான நிகழ்வை பகுத்தறிவு உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் விமர்சனம் செய்தார். தமிழ்நாடு கல்வியிலே சிறந்து நிற்கிறது. இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாட்டிலே மாணவ கல்வியிலே முதலிடம் பெற்றிருக்கிறது என்பதை ஜீரணிக்க முடியாமல் சில சக்திகள் இதை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். அரசு பள்ளிகளை மூட நம்பிக்கை கருத்துக்களுக்கான பரப்புரை மேடையாக பயன்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். போலி NCC பயிற்சி என்ற பெயரில் சமூக மோதல்களை உருவாக்கும் அமைப்புகளின் பயிற்சி களமாகவும் பள்ளிகளை சிலர் பயன்படுத்துவதாகவும் இளைய தலைமுறையின் சிந்தனையில் வன்மம் வளர்ப்பதை பள்ளிக் கல்வித்துறை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மூட நம்பிக்கை பேச்சாளரை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய VCK தலைவர் திரு திருமாவளவன் அறிவியலுக்கு ஒவ்வாத அரசியல் பேசுவது ஆபத்தானது என்றார். சனாதனம் மூட நம்பிக்கையை மாணவர்களிடம் வளர்க்கும் வகையில் பேசியது கண்டனத்திற்குரியது என்று அவர் கூறினார். கல்வி நிறுவனங்களை பயன்படுத்திக் கொண்டு ஆசிரியர்களையும் உடந்தையாக்கிக் கொண்டு திட்டமிட்டு இது போன்ற அறிவியலுக்கு ஒவ்வாத அரசியலை பேசுவது ஆபத்தானது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பள்ளியில் பேசிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் பள்ளிகளில் மதம், சாதி ஆகியவற்றை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்றார். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. தலைநகரில் டெல்லியில் RK-புரம், ரஃபி மார்க், முனீர்கா, மோதிபாக் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டியது. தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் நஜாப்கர், நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குருகிராமில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். ராஜஸ்தானில் கடந்த சில நாட்களாக இடைவிடாமல் மழை பெய்து வருவதால் மாநிலத்தின் பல்வேறு நகரங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அஜ்மீர் நகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் பொதுமக்கள் வீட்டிற்கு உள்ளேயே முடங்கியுள்ளனர். குடியிருப்பு பகுதிகள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளன. இதன் ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் இடியுடன் மிக கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 தினங்களுக்கு தெலங்கானா, ஆந்திரா மாநிலங்களுக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வடக்கு வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கில் நகர்ந்து அடுத்த 72 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கிராமங்களில் வாழும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கந்துவட்டி கொடுமையிலிருந்து மீட்டெடுத்துள்ளது மாநில அரசின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். சிறு தொழில்களை ஊக்குவிப்பதுடன் மக்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தியிருக்கிறது இந்த திட்டம். ஏழை எளிய மக்களை கந்துவட்டி கொடுமையிலிருந்து மீட்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியதுதான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். இதன் கீழ் உலக வங்கியின் நிதி மூலம் பழங்குடியின மக்களுக்கு 100% மானியத்துடனும்
மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 30% மானியத்துடனும் கடனுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் ஏராளமான மலைவாழ் மற்றும் கிராமப்புற பெண்கள் தொழில் முனைவோராக பீடு நடை போடத் தொடங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், மேச்சேரி, பனமரத்துப்பட்டி, வீரபாண்டி, ஆத்தூர், சங்ககிரி ஆகிய 7 வட்டாரங்களில் 6000த்திற்கும் மேற்பட்ட கிராம பெண்கள் எண்ணெய் உற்பத்தி, பாக்குமட்டை தயாரிப்பு, கைத்தறி ரகங்கள் உற்பத்தி, பொம்மை, கைவினை பொருட்கள் செய்வது உள்ளிட்ட தொழில்களை ஆர்வத்துடன் மேற்கொண்டு வருகின்றனர். வளர்வளத்தில் கம்பெனிலேயே ஷேர் ஹோல்டராக 1035 பேர் பெண்கள் மட்டும் நாங்கள் குழுவாக இருக்கோங்க சார். அவங்களுக்கே நாங்கள் இதை சேல் பண்ணுறோம். அது மூலயமா அவங்களுக்கு தரமான பொருள் கொடுத்ததாகவும் இருக்குது, எங்களுக்கு அது மூலயமா லாபமும் இருக்குது. இந்த லாபத்தில் அந்த 1035 பேருக்கும் ஷேர் ஹோல்டராக இருக்கிறனால அவங்களுக்கும் அந்த இது போய் லாபம் சேருதுங்க. இதனால் விவசாயிகிட்டேருந்து நாங்கள் கடலை வாங்குறதுனால விவசாயிட்டு இடைத்தரகர் இல்லாமல் நாங்கள் அதை நல்லா ஒரு மார்க்கெட்டிங் அவங்ககிட்ட நாங்கள் ₹1 லாபத்தோடு தான் விவசாயிட்டு எடுக்கிறோம். தங்களது தயாரிப்புகளை விற்பனைக்கு கொண்டு செல்லும் தொழில் முனைவோர் மாதந்தோறும் ₹20,000 வரை வருவாய் ஈட்டுகின்றனர். அதனால் பொருளாதார தேவைக்கு கந்து வட்டிக்காரர்களை நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருந்து அவர்கள் முழுமையாக விடுபட்டுள்ளதே இத்திட்டத்தின் முக்கிய வெற்றியாக கருதப்படுகிறது. கடனுதவியும் இலவச தொழில் பயிற்சியும் அளிக்கும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் பொருளாதார ரீதியான பலனை தருவதுடன் தன்னம்பிக்கையையும் உயர்த்தியிருப்பதாக நெகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர் மலைவாழ் மக்கள். எங்களோட தேவை நாங்களே பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதுக்கான லாபத்தை நாங்களே வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். இதுக்கான நிறைய ட்ரைனிங்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. வெளியெலாம் நாங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். நாங்களாக போய் எல்லா மிஷின் பார்க்குறது எல்லாமே நாங்களாக படிக்கிட்டோம் சார். நாங்கள் மலைவாழ் மக்களாக இருக்கிறதுனால எங்களை யாரோ இது பண்ணாமல் கொஞ்சம் நாங்கள் கேர் எடுத்துக்காமல் இருப்போம். எங்கேயும் போக மாட்டோம். உள்ளே அந்த ஒரு வட்டாரத்திலே இருப்போம். இப்போ நாங்கள் எங்களுக்கு இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நாங்களே எங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கிறோம். எங்களுடைய மக்களுக்குள்ளே நாங்கள் வருமானத்தை ஈட்டி எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறோம். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் தற்போதைய நிலையில் தமிழ்நாட்டில் 31 மாவட்டங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட 120 வட்டாரங்களில் செயல்படுத்தப்படுகிறது. ஆர்வமுள்ள கிராமப்புற மகளிருக்கு அரசின் ஆதரவும் வங்கியின் உதவியும் கிடைத்தால் அவர்களின் பொருளாதாரம் தன்னிறைவு பெறும், வறுமை ஒழியும் என்பதை சேலம் மாவட்டத்தில் நிரூபித்துள்ளது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிள்ளையார் அவதரித்த தினமான இன்று விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. இன்று தொடங்கும் சதுர்த்தி வரும் 17ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. வீடுகள், பொது இடங்களில் பிள்ளையார் சிலைகளை வைத்து பூஜை செய்யும் மக்கள் நீர்நிலைகளில் கரைத்து வழிபடுகின்றனர். மும்பை, டெல்லி, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு பூஜைகள் செய்த மக்கள் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை உள்ளிட்டவற்றை படைத்து வழிபட்டனர். காரைக்குடி அருகே பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டியில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இன்று அதிகாலை நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பிள்ளையாரை தரிசனம் செய்தனர். சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட நகரங்களிலும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது. சதுர்த்தியை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் போதை மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து வந்த ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த தனியார் மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளரை கோவை மாநகர தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கோவையில் போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தல் விவகாரத்தில் மூளையாக செயல்பட்ட பூலுவம்பட்டியைச் சேர்ந்த பட்டதாரி பெண் மரியா உள்ளிட்ட 6 பேரை தனிப்படை போலீசார் கடந்த ஜூலை மாதம் கைது செய்தனர். மரியாவிடம் நடத்திய விசாரணையில் ஹரியானாவைச் சேர்ந்த தனியார் மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதன் பேரில் தனிப்படை போலீசார் ஹரியானா சென்று கண்காணித்து துலி பயோடெக் என்ற மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் சச்சின் கர்க் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் நிறுவனத்தை நடத்தி வந்த சச்சின் கர்க் இந்தியா மார்ட் மூலம் ஆன்லைனில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து சச்சின் கர்க்கை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 20,000 மாத்திரைகள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்ததாக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் கூறினார். இந்த வருடம் மட்டுமே இந்த தொடர் நடவடிக்கைகளின் மூலமாக 19 பேர் மேலே இந்த போதைப் பொருட்கள் விற்றதற்காக குண்டாஸ் போட்டிருக்கிறோம். குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 39 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணியிருக்குது. அதே போல் 132 வெஹிக்கிள், 2 வீலர் 4 வீலர்லாம் சேர்த்து சீஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 797 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களிடமிருந்து 158 கிலோ கஞ்சா மற்றும் ஏராளமான போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறினார். இளைஞர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்.
தொடர் விடுமுறையொட்டி தென் மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் ஏராளமானோர் படையெடுத்ததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார விடுமுறையை சொந்த ஊரில் கொண்டாட சென்னையிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆயிரக்கணக்கானோர் சென்ற வண்ணம் உள்ளனர். பேருந்துகள் மட்டுமின்றி கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. வண்டலூர், கூடுவாஞ்சேரி, சிங்கபெருமாள் கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் அணிவகுத்ததால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்தனர். வாகன நெரிசலை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்ட போதிலும் ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இலங்கை கடற்படை சிறைபிடித்த தமிழ்நாட்டு மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில இந்திய மீனவர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ராமேஸ்வரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி மீனவர் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் கூட்டாக பேசிய மீனவர் சங்க பிரதிநிதிகள் தமிழ்நாடு மீனவர்கள் மீதான தாக்குதலை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினர். மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்தவும், இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்ற விசை படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவிக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர் சங்கத்தினர் கேட்டுக்கொண்டனர். வயிற்று பிழைப்புக்காக கடலில் செல்லக்கூடிய மீனவர்கள் கைது செய்யப்படுவதும், அவருடைய படகுகள் பறிக்கப்படுவதும், அது மாத்திரமல்ல கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் விதிப்பதும் மிக அராஜகமானது. இன்னும் இந்திய அரசை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடாது. மத்திய அரசு இலங்கையை எச்சரிக்க வேண்டும். இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதலால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதாக மீனவர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். 150க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைதாகி சிறையிலும் 300க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மற்றும் விசை படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். 40 லட்சம் ரூபாய் முதல் பல கோடி ரூபாய் வரை அபராதம் நீதிமன்றங்கள் மூலம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர் சங்கத்தினர் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு படகுகள் மற்றும் மீனவர்களை அபராத தொகை இல்லாமல் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் நீரோடி முதல் பழவேற்காடு வரையுள்ள மீனவர்களை ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் நடைபெற்ற மூடநம்பிக்கை பேச்சு தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் தலைமையிலான குழுவினர் நடத்திய விசாரணை அறிக்கை நாளை மறுநாள் அரசிடம் தாக்கல் செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.